மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைமைச் செயலகம் முழுவதும் மின்னொலியில் ஜொலித்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். தொடர்ந்து சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் தகைசால் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் வழங்கவுள்ளார். சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் காலை 9 மணிக்கு தேசிய கொடியேற்றவுள்ளார். தொடர்ந்து தகைசால் தமிழர் விருது மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு விருதுகளை வழங்கி பாராட்டவுள்ளார். விழாவில் பங்கேற்கும் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், உயரதிகாரிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பொதுமக்கள் பார்வையிட தனித்தனி மேடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. சுதந்திர தின விழாவை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1.5 லட்சம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு மத்திய உளவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன் விளைவாக மாநிலம் முழுவதும் தமிழக காவல்துறை பாதுகாப்பை அதிகரித்துள்ளது. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு தலங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பயணிகளின் உடைமைகளை தீவிரமாக சோதனையிட்ட பிறகே ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காந்தி மற்றும் காமராஜர் நினைவு மண்டபங்கள் மூவர்ண ஒளியில் மிளர்ந்தது. நாடு முழுவதும் சுதந்திர தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காந்தி மற்றும் காமராஜர் நினைவு மண்டபங்களின் வெளிப்பகுதி மூவர்ண விளக்குகளாலும் பக்கவாட்டு சுவர்கள் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன.